காவேரி தான் அவளே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாலமா, அவ பாத்துப்பா, விடுமா. அவ சமாளிச்சுக்குவான்னு எனக்கும் தெரியும்டி. ஆனா இங்க வீட்டுக்கு மைக்க தூக்கிட்டு வந்த மாதிரி அங்க அவளையும் ஏதாவது கேட்டு நம்ம குடும்பமானத்தை சந்தி சிரிக்க வச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குடி. நீ அதையும் யோசிச்சுட்டு இருக்காம விடுமா, நடந்ததை மாத்தவா முடியும். நாங்க நெதமும் இப்படிதான் புலம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கமா. நான் இந்த கூத்த தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப மட்டும் நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. குமரா சொல்லுமா. இங்க வாடா. இங்க நடந்துகிட்டு இருக்கிறதையெல்லாம் பார்த்தா எனக்கு சுத்தப்பட்டு வரல. பேசாம புள்ள பிறக்கிற வரைக்குமாச்சும் நீங்க நம்ம வீட்டுல வந்து இருங்க. இல்லையா இங்கேயே தனியா ஒரு வீடு பாத்துக்கிட்டு இருங்க. என்னம்மா பேசுறேன், என்னடா? பொறுப்பா தட்டி கழிக்க சொல்றியா? இவ்ளோ பிரச்சனை நடந்தும் அவ பாட்டுக்கு ஜாலியா தனியா கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கா. ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வர போறாளோன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவாளா என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இரும்ப மீடியா ஆட்கள்னு யாராச்சும் வந்தாங்கன்னா நன்னா இருக்காது சொல்லிட்டேன். விஜயும் காவேரி புருஷன் பொண்டாட்டிங்கறத நீங்க என்கிட்ட மறைச்சது பெரிய தப்பு தெரியுமோ? இதெல்லாம் தெரியாம நான் வேற என்னென்னலாமோ பேசி அந்த பையன் விடாம துரத்திக்கிட்டு வந்து இப்படி கூடவே பக்கத்துல குடியிருக்க போய் தான் இவ்ளோ பிரச்சனையுமே. எங்களை விட்டுருங்க, உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கோங்கன்னு எவ்வளவு சொன்னாலும் அந்த பையன் கேட்கவே மாட்டேங்கிறாமா. நாங்க என்னமா பண்ணுவோம்? உங்க மேல தப்பே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கேன். பணத்தை வாங்கிட்டு பொண்ணை இன்னொருத்தனுக்கு ஒரு வருஷத்துக்கு பொண்டாட்டியா இருக்க சொல்லி நீங்க அனுப்பி வச்சதெல்லாம் சரியா? அப்பதான் யமுனாவுக்கும் விஷயம் தெரிஞ்சு சொல்லி இருக்கா. தெரிஞ்சே நாங்க இத பண்ணுவோமா? நாங்களும் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஏதோ எங்க கெட்ட நேரம். சரி விடுங்க, உங்களுக்கு தெரியலன்னா ஓகே. ஆனா காவேரியும் தெரியாம தான் அவ இந்த கல்யாணத்தை பண்ணிட்டாளா? அவ தங்கச்சி உசுர காப்பாத்த நினைச்சு ஒரு இக்கட்டான நேரத்துல போய் அந்த பையன்